வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோக்குள்ள நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் வளர்க்கக்கூடிய பஜ்ஜீஸுக்கு வந்து என்ன ஃபுட் கொடுக்கலாம், என்ன ஃபுட் கொடுத்தா குயிக்காக வந்து ப்ரீட் ஆகும்னு வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நீங்கள் பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வைக்கிறது ஒரே தவறான விஷயம் ஒன்று செய்கிறது என்னென்னு பார்த்தா, கூடுதலாக வந்து திணையை மட்டும் வைப்பீங்க. பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லா ஃபுட்டையும் வந்து அதிகமாகவே விரும்பி சாப்பிடும். நீங்கள் திணையை மட்டும் வைக்கும் பொழுது அது திணையை மட்டுமே சாப்பிட்டு பழகிருக்கும். சின்னலேருந்தே நீங்கள் திணையை வச்சுருப்பீங்க. திணையை வச்சு நீங்கள் பழகிறதால அது திணையை மட்டுமே சாப்பிடும். மற்ற ஃபுட்டை நீங்கள் சில நேரங்களில் வைக்கும் பொழுது அது சாப்பிடாது. ஏன்னு சொன்னால் அதுக்கு வந்து அது ஃபுட்டுன்னு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது மட்டுமே திணையை மட்டும் சாப்பிட்றது மட்டும்தான் அதுக்கு தெரியும். இப்படியா நீங்கள் வளர்க்குறதால அதில் வந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி வந்து ரொம்பவே குறைவாக கிடைக்கும். இப்படி குறைவாக கிடைக்கிறதால பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தி இல்லாமல் இறக்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பேர்ட்ஸை வளர்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மேக்ஸிமம் அதுக்கு எவ்வளோ ஃபுட் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ப்ரீடிங்க்கு வந்து நல்லாவே ப்ரீட் ஆகும். அதே மாதிரி அது சிக்கும் வந்து நல்ல ஹெல்த்தியாக வளரும். உங்களுக்கும் வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே வந்து பிஸ்னஸாக செய்கிறதா இருந்தாலும் பிஸ்னஸுக்கும் வந்து நீங்கள் நல்ல ஹெல்த்தி ஃபுட் வச்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து நல்லாவே ப்ரீட் ஆகும். நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது ஹெல்த்தி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையில் கிடைக்கக்கூடிய நீங்கள் ஃபுட் எல்லாமே கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே அது வாழக்கூடியது. அதனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக கொடுங்க. கீரை வகைகள் கொடுக்கலாம். கீரை வகைகள் வந்து நார்மலாக நீங்கள் சந்தையில் கிடைக்கிற கீரை வகைகளை ரொம்பவே கட் பண்ணி அது அழகால் எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி வைங்க. அப்படி நீங்கள் கேஜுக்குள்ளே வைங்க, அதை எடுத்து சாப்பிடும். அடுத்தது வந்து தானிய வகைகள் வைக்கலாம். தானிய வகைகளில் கூடுதலாக நீங்கள் கிடைக்கக்கூடிய தானிய வகைகளை வைக்கலாம். அடுத்தது வந்து பச்சை பயிறு வைங்க. பச்சை பயிரை வந்து ஊற வச்சு ஒரு நாள் முளை கட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து நிறையவே சக்தி இருக்குது. அதில் இருக்கிற சக்தி வந்து அந்த பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு 100% நல்ல ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது. அதில் ஃபெதர்ஸ் எல்லாம் நல்லா வளரும். அதே மாதிரி அது போடக்கூடிய சிக்கும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் மறக்காமல் பச்சை பயிரை நீங்கள் ஒரு நாள் ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு கட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து முளை கட்டிடும். முளை வந்த பிறகு அதை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கேஜுக்குள்ளே வைங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் முதல் நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது சாப்பிடாது. அப்படி சாப்பிடாம விடுமுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்குரிய வேறு எந்த ஃபுட்டும் வைக்காதீங்க. காலையில் நீங்கள் எந்த ஃபுட்டும் வைக்காமல் ஒரு 2 hours அதை ரொம்பவே பசியில் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி பசியில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வைக்கக்கூடிய ஃபுட்டை வந்து சாப்பிடும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எதை பச்சை பயிரை வந்து ஊற வச்ச பச்சை பயிரை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து அதை சாப்பிடும். அதை சாப்பிடும்போது அதில் உடம்பு வந்து நல்ல ஹெல்த்தியான கிடைக்கக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. அடுத்து வந்து கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சு சின்ன பீஸஸாக 2 துண்டாக வெட்டி போட்டு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அதையும் அழகாக சாப்பிடும். அதிலே வந்து நல்லாவே நிறைய சக்திகள் இருக்குது. அதே மாதிரி எக் ஃபுட் நாட்டுக்கோழி முட்டையை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லாவே அவிச்சு போட்டு அதை வந்து கோதோட வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கேஜில் வச்சிங்கன்னு சொன்னால் அதை எடுத்து சாப்பிடும். அதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. அந்த கால்சியம் வந்து என்னத்துக்காக பேர்ட்ஸுக்கு நீங்கள் அப்படி செய்யணும்னு சொன்னால் அந்த கால்சியம் வந்து அது முட்டை போடும்போது கால்சியம் பற்றாக்குறையால் தான் வந்து முட்டை வந்து ஒரு பொய்யான முட்டையை போடும். முட்டை போட்டு பொரிக்கிறது இல்லை. இந்த காரணம் எல்லாம் வந்து கூடுதலாக வந்து பேர்ட்ஸ் வந்து கால்சிய பற்றாக்குறையால் தான் அப்படி வருது. அதனால் நீங்கள் கட்டாயம் ஒரு வாரத்தில் ஒருக்கானாலும் இல்லாட்டி ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவைனாலும் இப்படி நீங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையை வந்து அவிச்சு கோதோடு வச்சிங்கன்னு சொன்னால் அது அழகாக சாப்பிட்டு நல்லாவே எக் வைக்கும். இப்படி நீங்கள் செய்கிறதால வந்து பேர்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீடிங் டைமில் வந்து இதே மாதிரி நீங்கள் கட்டாயம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களை வளரக்கூடிய சிக்கெல்லாம் நல்லாவே எல்லா முட்டையும் வந்து பொரிக்கும். அதே மாதிரி வளரக்கூடிய சிக்கும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த நீங்கள் இப்படி வந்து எக் ஃபுட் மேக் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு 3 hours எடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் அது சாப்பிட்டு முடிஞ்சிடும். அப்படி சாப்பிட்டு முடியலைனாலும் அதை ஒரு 3 hours எடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகும். அது வந்து திரும்ப வந்து பேர்ட் சாப்பிடும்பொழுது அதில் உடம்புல வந்து நிறைய வந்து பாக்டீரியாக்கள் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் டெத் ஆகிற கூட சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 3 மணி நேரம் வச்சு போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துருங்க. இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தது வந்து நீங்கள் கூடுதலாக வந்து பழங்கள் வைங்க. பழங்கள் கேரட்டை சீவி வைக்கலாம். கேரட்டை சீவி வச்சிங்கன்னா நல்லா சாப்பிடும். அதே மாதிரி பீட்ரூட் வைக்கலாம். அதையும் வந்து வெட்டி சின்ன பீசஸாக வைங்க. அடுத்தது வந்து தினை கம்பு மக்காச்சோளம் வைக்கலாம். மக்காச்சோளத்தெல்லாம் ஊற வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக சாப்பிடும். நீங்கள் கூடுதலாக வந்து இயற்கை உணவுகளை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக சாப்பிடும். அடுத்தது வந்து தினைப்புல் வைக்கலாம். தினைப்புல் வந்து தினையை வந்து ஒரு மண்ணில் வந்து ஒரு 5 நாள் 6 நாள் போட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து அழகாக வந்து தினைப்புல் வளரும். அந்த புல்லை நீங்கள் பிச்சு பேர்ட்ஸுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் அது நல்லாவே அழகாக சாப்பிடும். அதுலேயும் வந்து கீரையில் இருக்கக்கூடிய சக்தி வந்து அந்த தினைப்புல்லில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் மறக்காமல் தினைப்புல்லும் நீங்கள் வைங்க.
வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதே மாதிரி வீடியோக்கள் நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். அடுத்தது வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.